கொடுத்த திலீபன் அவருடைய அசிஸ்டண்ட்டில் ஆரம்பித்து எனக்கு கம்போஸ் பண்ணி கொடுத்த ஜிப்ரான் சார் வரைக்கும் இந்த சவுண்டு டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு எந்த அளவுக்கு பிக்சர் முக்கியமோ அதுக்கு சம அளவு எனக்கு சவுண்டு முக்கியம். அதனால் யூஸ்வலாக அவங்களுக்கான அங்கீகாரமும் அதுக்கு அந்த உழைப்புக்கான வேலிடேஷனும் கிடைக்காம போகும். ரொம்ப பிரதானமாக நீங்கள் இது எழுதணும். தமிழ் சினிமாவில் நீங்கள் சவுண்டு டெக்னீஷியன்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் நமக்கு இந்தியாவிலேயே ஃபைனஸ்ட் டெக்னீஷியன்ஸ் இருந்திருக்காங்க. அது ஸ்ரீதர் சாராக இருக்கட்டும், இல்லை ஏஎஸ் லட்சுமி நாராயண் சாராக இருக்கட்டும், இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய மிக்சிங் இன்ஜினியர்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து போனவங்க. ஸோ அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நல்ல சவுண்ட் குவாலிட்டியில் ஒரு நல்ல தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக வந்ததுக்கு என்னோட என்டையர் சவுண்ட் டீம் காரணம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிப்ரான் சார் டு தபக் சார், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். காஸ்ட் எவ்வளோ டைம் இருக்கு? முடிச்சிடுறேன். யூ ஹேவ் டு லீவ் ரைட், ஐ நோ. ஸோ விஜய் மேம் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டில் போய் கதை சொன்னேன். அவங்க வீட்டுக்குள்ளே போனவொன்னே இந்த எக்ஸ்பீரியன்ஸே வித்தியாசமாக இருந்தது. சாப்பிட வைக்காமல் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்னமிட்ட கை அப்படின்னாங்க. டைட்டில் நல்லா இருக்கு, அடுத்த படத்துக்கு வச்சுக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஐம் ஃபேன் ஆஃப் ஐஸ் அப்படின்ட்டு. எப்படி அதர்வா கண்களை பற்றி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கணும். ஒரு வாட்டி எடிட்டில் பார்க்கும்போது அவங்க கண்களை பார்த்துட்டு என்ன பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க வந்து என்னென்னா ரொம்ப வருஷமாக நடிக்கிறாங்க. ஆனால் அவங்க நடித்த படங்களோட எண்ணிக்கையை வந்து சொன்னால் எனக்கு ஆச்சரியப்பட்டுட்டேன். நான் என்ன சொல்கிறீங்க, நிறைய படம் நடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து குறைவான எண்ணிக்கை தானே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்போ ஆக்சுவலாக பின்னாடி இருக்கிற காரணம் என்னவா இருக்குன்னா, சாய்ஸ். வி ஆர் நத்திங் பட் த சாய்ஸஸ் வி மேக். நம்ம யார் என்று அறியப்படுகிறோம், அது இட்ஸ் நத்திங் பட் அதெல்லாம் நம்ம தேர்வு செய்யக்கூடிய அந்த சாய்ஸஸோடைய ரிசல்ட் தான். இந்த படம் எடுக்கணும்னு நாங்கள் எடுக்கிற முடிவு, இந்த படம் எடுக்கணும்னு ப்ரொடியூசர் எடுக்கிற முடிவு எங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட சாய்ஸஸ் வந்து ஒரு குவாலிட்டியான ஆர்டிஸ்ட், ஒரு குவாலிட்டியான ஆக்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. அவங்க இந்த படத்தில் ரொம்ப நல்ல பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. நன்றி. இன்னும் நிறைய அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். போஸ் அண்ணன் 4 நாள் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு முன்னாடியே பரிச்சயம். உண்மையிலேயே அவருக்கு கேமரா வச்சுட்டு நான் ரசித்தேன். இதை நான் இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா ஒரு நல்ல கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரேம்குள்ளே ஒரு ஆர்டிஸ்ட் வந்ததும் அந்த ஃப்ரேமை ஓன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்க்கறதுக்கு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தரும். ஏன்னா நாங்கள் எழுதுனதை வந்து உயிரோட பார்க்குறோம்ல, அது வர்ற மொமெண்ட் எப்போன்னா கேமராலாம் வச்சுருவோம், லைட்டெல்லாம் பண்ணிவிடுவோம், மூமெண்ட்லாம் பார்த்துருவோம், செக் பண்ணுறோம், அசிஸ்டன்ஸை வச்சு நாங்கள் வந்து மார்க்கெல்லாம் போட்டுருவோம். அவங்களை இப்படி ஓரம் போட்டுட்டு லைட்டெல்லாம் போட்டு அந்த ஆர்டிஸ்ட் நாங்கள் உட்கார வைக்கிறோம்ல, அப்போ அந்த காட்சி வந்து உயிர் பெறும். ஒரு கிரியேட்டராக அந்த காட்சி உயிர் பெறுவதை நீங்கள் பார்ப்பீங்க. அது அந்த ஆர்டிஸ்ட் வந்து நிற்கும் போது தான் பூர்த்தி ஆகும். அப்படி அவர் அந்த இடத்துல வந்து உட்காந்ததுமே அவர் நடிக்க போகிற அடுத்த அந்த 10-15 விஷயங்களை பற்றி என் மைண்டு யோசிக்கவே இல்லை. கூப்பிட்டு உட்கார எங்கப்பா சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெஸஸ் உள்ளவர். நான் சின்ன வயசுலேருந்து பார்க்கணும்னு சொன்னால் கோச்சிப்பார். சீரியல்லேருந்து அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவருடைய குரலுக்கு நான் ரசிகன். அவர் வந்து இன்னும் நிறைய வித்தியாசமான கதாபாத்திரங்கள் பண்ணணும். தமிழ் சினிமா அவர் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கணும். என்கிட்ட அடிக்கடி கேவி ஆனந்த் சார் பேசும்போது அவரை பற்றி சொல்லுவார். இதை நான் இன்னும் அவர்கிட்ட சொன்னதில்லை. கேவி ஆனந்த் சார் அவருக்கு ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எனக்கு என்னுடைய முதல் படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்திருந்தார். நாங்கள் எப்போ பேசினாலும் நடிகர்களை பற்றி பேசும்பொழுது அதில் போஸ் வெங்கட் சாரோட பேர் வரும். அடுத்தது எங்கள் அண்ணன் சிவா அண்ணன். உண்மையிலேயே நான் அவரை நடிக்க கூப்பிடும் போது என்ன நினச்சேன்னா, ஒரு பெரிய இயக்குனர், அப்புறம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவோட தொடர்ந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் யார், தாடி கட்டிலாம் வச்சுட்டு ஆள் ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் அவர் யார், அவர்கிட்ட எப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த தயக்கத்தை வந்தோன்னே உடனே உடச்சிட்டாப்புல. பல நாட்கள் வந்து ஷூட்டிங் உட்கார வச்சுட்டு அவர் நான் சும்மா உட்கார வச்சுருக்கோம். பாண்டிச்சேரியில் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ண போயிட்டு 3 நாள் அவரை நாங்கள் சும்மா வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. எங்கள் எல்லாருக்கும் அண்ணன்னு உரிமையாக கூப்பிடக்கூடிய ஒரு இடத்த கொடுத்துருக்காரு. இந்த படத்தினோட வெற்றியில் நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட ஒரு படி மேலே, இங்கே இருக்கிற எல்லாரோட சந்தோஷத்தை விட ஒரு படி மேலே சந்தோஷம் வந்து அண்ணனுக்கு இருக்குது. அண்ணன் வந்து ஒரு பரிசுத்த இதயம். உள்ளே இருக்கிற மனசு வந்து ஒரு அன்மையான மனசு. நான் அண்ணன் பேசும்போது அண்ணனோட அம்மாவுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மேலேருந்து உட்காந்து தன் மகன் பேசுவதை அவ்வளோ ரசிக்கிறாங்க. அவங்களோட அந்த லவ்வையும் அந்த ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மனசார சொல்கிறேனே, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்யூ. பாலசக்திவேல் சார், அவர் தான் பண்ணணும், வேறு யாருமே பண்ணக்கூடாதுன்ற முடிவோட இருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நைட் அவர் ஒய்ஃபோட படம் பார்த்துட்டு பேசினார். அவங்க சாரோட ஒய்ஃப் மேடம் வந்து ஒரு 1/2 hour பேசினாங்க. பல்ச்சுன்னு ஒன்று போட்டுட்டு இது நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு வேற சொன்னாங்க. ஐ குட் விஷுவலைஸ் அவங்க வந்து அவரோட சீக்ஸை ஸ்லாப் பண்ணுறது. அவரை கஷ்டப்படுத்திருக்கேன் அந்த படத்தில். அவரை பயங்கரமாக ஓட வச்சுருக்கேன், ஓடியார வச்சுருக்கேன். பல இடங்களில் வந்து அவர்கிட்ட நிறைய டேக் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ஒரு இயக்குனர்னு பார்க்காம ஒரு செட் அசிஸ்டன்ட் ஒர்க்கு கிட்டத்தட்ட பல இடங்களில் அவர் எனக்காக நீ நவரு அப்படின்னு அந்த வேலையை பார்த்துருவார். அண்ணன் கூட திடீர்னு அசிஸ்டன்ட் டைரக்டரோட உள்ளே சேர்ந்து வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு, பொசிஷன் கொடுக்க சொல்லிருப்பாரு, நீங்கள் வந்து ஓரமாக உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். பாலசக்திவேல் ஒரு குழந்தை.
எங்கள் செட்டில் யார் வந்தாலும் அவர் கண்ணத்தையும் மீசையும் பிடிச்சி கிள்ளிட்டு அவர் டெடிபேர் மாதிரி ஒரு இருக்கு அவருக்கு ஒரு கட்டி அணைச்சி கட்டி ஒரு ஹக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வேலையை ஆரம்பிப்போம். அது ஒரு ஹாப்பி சோல், ஒரு நல்ல எனர்ஜி, ஒரு அருமையான மனுஷன், ஒரு பெரிய டைரக்டர். காதலுங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவில் வெளிவந்த சிறந்த 50 படங்கள்னு எடுத்தீங்கன்னா அதில் காதல் வந்துடும். அப்பேற்பட்ட ஒரு டைரக்டரோட என் படத்தில் வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருந்தது. அவருக்கு ரொம்ப நன்றி. வேற யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா? ஓகே, கம்மிங் பேக் டு மை ஆனந்த் அண்ட் திவ்யா. ரமேஷ் கோச்சிக்கு போகிறான். ஆல்ரெடி ஆடியோ லான்ச்சில் அவன் பேர் சொல்லுன்னு கோச்சிக்கிட்டா. ஆடியோ லான்ச்சில் டைமே இல்லை. ரொம்ப நன்றிங்க. ரமேஷ் வந்து என்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி, என்னோட நண்பர் மாதிரி. இந்த படத்தில் வந்து ரமேஷ்க்கு நான் 20 நாள் தான் ஃபஸ்ட்டு டேட்டு கேட்டேன். அவன் வேற ஒரு படத்தில் மாட்டிகிட்டு இருந்தான். கடுமையான சூழ்நிலையில் இன்னொரு படத்தை தியாகம் செஞ்சுட்டு ஒரு இயக்குனருக்கு வந்து நோ சொல்லிட்டு தான் இந்த படம் எனக்கு ரமேஷ் வந்து பண்ணி கொடுத்தான். அவருக்கு, ரமேஷ் திலக்குக்கு வந்து மிகவும் நன்றி. ஏன்னா அவர் கமிட் பண்ணதை தாண்டி ஒரு 20 நாள் இந்த படத்தில் வந்து அவர் நடிச்சு கொடுத்தாரு. அதுக்கு அவர் அதிகமாக சன்மானம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை, கொடுக்கறதாகவும் இல்லை. ஆமாம். ஸோ ரமேஷோடைய பங்களிப்பு வந்து ஒரு திருப்திகரமான பங்களிப்பு ஆஃப்டர் ஒரு நாள் கூத்து. இன்னும் நிறைய ரமேஷ் வந்து கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன். அதனால் ரமேஷுக்கு வாழ்த்துக்கள். நடிகர்கள் முடிச்சுட்டு வந்துடுறேன். அதர்வா அண்ட் நிமிஷா, உண்மையிலேயே திவ்யா ஆனந்த கதை வந்து திரைக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த கதை என்கிட்ட பல வருடங்களாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சுக்கிட்டதும், ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும், அது சாத்தியப்பட்டது எப்படின்னா, அதுக்குள்ள வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போது தான். இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு நிமிஷாக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சீன் வரும் ஃபஹத் ஃபாசிலோட. இவங்க வந்து அவங்ககிட்ட கேட்குவாங்க, நீ செயின் எடுத்து வாயில் போட்டதை நான் பார்த்தேன், நீ பொய் சொல்கிற அப்படின்னு. சூரஜ் வெங்காயமோட ஒரு பக்கத்தில் இருப்பார். கோவமாக வந்து ஃபகத் கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க. நான் உண்மையிலே ஆச்சரியமாக பார்த்தேன். ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன். நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம். அவங்க அந்த நடிகன் முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒரு ஆர்டிஸ்டால கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக முதல் படத்தில் கொடுக்க முடியும்னா, அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நயட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன். நயட்டுலேயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஷாக்கிங் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. கிரேட் இண்டியன் கிச்சன், ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ளே அவங்க போகும்போதும் அவங்க அனுபவித்த அந்த வழியை நானும் அனுபவித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் சித்தாவில் பார்த்துருக்கோம், ஜிகர்தண்டாவில் பார்த்துருக்கோம், மாலிக்கில் பார்த்துருக்கோம். நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம், நடிப்பை பொறுத்த வரைக்கும். அது அவங்களுக்கு தெரியாது. அதுதான் அதோடைய சிறப்பும் கூட. நீங்க எல்லாரும் அவங்கள ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதுல 1% கூட அவங்களோட மைண்ட்ல ஏறல. இப்போ அவங்க மைண்டெல்லாம் என்ன இருக்குன்னா, இன்னொரு ஷூட்டுக்கு போனோம், அங்க ஒரு டைரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், இவன் என்ன இவ்வளவு போட்டு பேசிட்டு இருக்கானே, நீ எல்லாம் தேவையில்லை, நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன், என்ன விடு, நான் ஷூட்டிங் போறேன், அதானே சாரு அண்ணாட்ட சாரி சொல்லிடலாமா சாரு அண்ணாக்கு. ஸோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல, இந்த அன்பு இருக்குல்ல, அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. அது எங்கள் படத்துக்கு கிடைச்சது ஒரு பிளெஸிங்னு நினைக்கிறோம். எங்களோட என்டையர் க்ரூ அண்ட் ப்ரெஸ் அண்ட் காஸ்ட் சார்பா தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. வித்தவுட் யூ திஸ் ஃபிலிம் வுடன்ட் ஹவ் பீன் கம்ப்ளீட். தேங்க்யூ ஸோ மச். இந்த திவ்யாவை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த தேவை. அதர்வா பிரதரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், நிறைய நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு, ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனாக இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ, ஒரு டிசிப்ளினை கடைபிடிக்கிறாங்களோ, அவங்ககிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம். டிசிப்ளின் இல்லாமல் அவங்ககிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் போராடிட்டு இருக்கேன் 10 வருஷமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமாவில் காலங்காலமாக பல இயக்குநர்களுக்கு அந்த ஹீரோவை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்குனா இப்படி தான் கதை பண்ணணும், ஹீரோக்கு இப்படி தான் கதை சொல்லணும்னு. நான் முதல் முறையாக ஹீரோக்கு, நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, அப்படிலாம் இல்லை. ஒரு ட்ராமாவை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இவங்களை பற்றி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது. ஸோ இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் அதர்வாவுடைய இந்த கதை தேர்வும் ரசனையும், இந்த கதையில அந்த ஆனந்த் திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேல அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும். எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் நெல்சன். நான் ரொம்ப கிளியரா சொல்றேன். இந்த ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது டிராமா அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு. அங்கிருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னது என்னன்னா, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க, அதை குறைச்சிடாதீங்க. இதை தான் திரும்ப திரும்ப சொன்னாரு. நான் நினைத்த மாதிரி எல்லாம், அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள், நமக்கு இருந்த சேலஞ்சஸ்
இது எல்லாத்துக்குள்ளேயும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி. நான் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல படம் கண்டிப்பாக தானே உங்கள் கெரியரில் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன். ஐ திங்க் ஐ டெலிவர்ட். ஐம் வெரி ஹாப்பி. நிச்சயம் நாங்கள் இன்னொரு படம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணோம். அது இதை விட இன்னும் பெட்டர் படமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு காரணமோ, ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு காரணமோ, அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் அந்த அளவுக்கு காரணம். என்னோட இணை இயக்குனர் சொல்கிறேன், என்னோட இணை இயக்குனர் நாகராஜன். ஃபரானாக்கும் அவர் தான் இணை இயக்குனர், இந்த படத்துக்கும் அவர் தான் இணை இயக்குனர். இது வந்து நான் ஒரு குறுகிய காலகட்டத்தில் நான் ஷூட்டிங்கு போனேன். இதை ஒரு ஷார்ட் நோட்டீஸில் எனக்கு எடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து என்னுடைய கோ டைரக்டர் தான். அவர் வந்து என்னோட நண்பர், என்னோட ஃப்ரெண்ட், என்னோட மென்டர், ஃபிலாசபர், அதுக்கப்புறம் நிமிஷாவுடைய ப்ளே பார்ட்னர், அதர்வாவுடைய பட்டி, அப்புறம் எங்கள் எல்லா டீமுக்கும் அவர் நாக்ஸு, அப்புறம் நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து ஸ்னேக்ஸு, ஸோ அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி வரமாட்டாப்புல, கூச்சப்படுவாப்புல, அண்ணனுக்கு வந்து தம்பி. எனக்கு வர வேண்டிய ப்ரெஷர்ல 99% ப்ரெஷரை தன் தோள்களில் சுமர்ந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல நேரங்களில் நான் வந்து நினைச்சு பார்த்துருக்கேன், நாகராஜ் இல்லைனா நமக்கு ரொம்ப டைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேங்க்யூ. இதுக்கு மேலே பேசினா கஷ்டமா இருக்கும். நன்றி. அப்புறம் ஜேம்ஸ் சார் எங்கே இருக்காரு? இதோ இருக்காரு. எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதி. பயங்கர பரபரப்பாக இருப்பார். நைட்டு 11 மணிக்கு யாராவது எதாவது வேணும்னா கூட அன்னைய தேத்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கோ கால் பண்ணுறது வந்து யோசிக்க மாட்டார். டெய்லியும் அவர் வந்து கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் தான் அவர் சினிமா பண்ணுறாரு. அந்த பரபரப்பு நடுவில் அவர் பிடிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ப்ளஸ் இந்த படத்தினை பற்றின முதல் நம்பிக்கை, ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒரு நல்ல எடிட் பண்ண வெர்ஷன் பார்த்தது வந்து நம்ம ஜேம்ஸ் சார் தான். அவர் அன்னையிலேருந்து இந்த படத்தில் இன்னைக்கு செகண்ட் வரைக்கும் அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளும் எனக்கு பக்கமாக நின்று உதவி பண்ணி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால் நன்றி ஜேம்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அம்மாவுக்கு நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு